அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோ செய்ய போகிறேன். ராகி மாவில் வச்சு நான் இடியாப்பம் செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பியூர் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வச்சுருக்கேங்க. நீங்கள் நெய்யினால் நெய்யில் நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கப்பு நான் ராகி மாவு அதோடு சேர்த்துட்ருக்கேங்க. நம்ம மாவு சேர்த்த உடனே நீங்கள் ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக அந்த மாவு சூடு ஏற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாவு வறுக்கிற பதம் தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு இடியாப்பம் சரியான முறையில் நமக்கு வராது. லைட்டாக கைவிடாத உங்களுக்கு அடி பிடிச்சிடாத லைட்டாக அதை வறுத்து எடுத்துடலாம். நம்ம இது ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வறுத்தா போதும். நீங்கள் கட்டிகள்லாம் எதுவும் பற்றாத நல்லா கலரி விட்டுடணும். பாருங்கள், அப்படியே ஆறட்டும். நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 கப்பு நான் மாவுக்கு ஒரு 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணியை ஊற்றி இந்த மாவு நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ தண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு எல்லாம் நல்லா ஃபுல்லாக கெட்டியாகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இருக்கிற தண்ணி நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுறேன். பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு சரியான பதத்துக்கு நமக்கு மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரும். நல்ல சூட்டோட லைட்டான விதவிதனான சூட்டோடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேங்க. இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். நான் தூள் உப்பு சேர்த்து திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி மாவு போடும்போதே நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம அரிசி மாவில் எந்த அளவுக்கு செய்வோமோ அதே மாதிரி மாவு உங்களுக்கு பதம் இருக்கணுங்க. இடியாப்பம் ஓரளவு கொஞ்சமாக உள்ளெல்லாம் எண்ணெய் தடவி நம்ம எடுத்து வச்சுருந்தா மாவு எடுத்து கொஞ்சமாக எடுத்து வச்சு மாவை இடியாப்பம் பிழிஞ்சிடலாம். பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தான ஒரு ரெசிபி தாங்க இது. ராகி மாவில் செய்யறதுனால உங்களுக்கு கால்சியம் சத்து, இரும்பு சத்து எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கூட பிழிஞ்சிடலாம். இல்லாட்டி ஃபுல்லாக கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுடலாங்க. நீங்கள் இடியாப்ப தட்டு இல்லைன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம ஒயிட் கிளாத்தை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. தண்ணி இட்லி பாத்திரத்தில் கொதிக்க வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இடியாப்பத்தை எடுத்து மேலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வெந்துருங்க. ஏன்னா நம்ம மாவையும் வறுத்துருக்கோம். அந்த ஹீட்டில் நம்ம சுடுதண்ணி போட்டு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே உங்களுக்கு வெந்துடும். மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதுங்க உங்களுக்கு வெந்தால். அவ்வளோதாங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருதுன்னு. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக நீங்கள் இந்த தேங்காய் பாலோடு சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கும். நல்ல செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. நல்ல மெல்லிஸாக நல்ல நூல் போல் இருந்தது உங்களுக்கு இந்த இடியப்பம். பாருங்கள், இந்த ராகி இடியப்பம் அவ்வளோ தூரம் நூல் போலையும் செம்ம சூப்பராகவும் இருந்துச்சுங்க. ஹாட் பாக்ஸில் அப்படியே சூடாக எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்போது எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இருக்கிற பேட்ச் எல்லாமாவே நான் அதேமாதிரி போட்டு செஞ்சுட்டு போகிறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக வேணும், பெருசாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி கூட ஃபுல்லாக கூட எடுத்து பிழிஞ்சு விட்டுடலாங்க. பாருங்கள், ஒரு இடியாப்பம் போதும் அவ்வளோது வயிறு ஃபுல்லாகிடும். அப்படியே எடுத்து இன்றைக்கி தேங்காய் பாலோடு எல்லாம் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட போகிறோங்க. இன்றைக்கி தேங்காய் பாலுக்கு இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இந்த கேழ்வரகு மாவில் நீங்கள் புட்டு செய்யலாம், நீங்கள் கொழுக்கட்டை எது வேணாலும் செய்யலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிபியும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நமக்கும் இரும்பு சத்து, கால்சியம் சத்துலாம் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் பாலோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.